அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜெயலலிதா ரெசிபிஸ் என்ற இப்போது இந்த வீடியோவை தொடங்குகிறேன். 2 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அது வந்து எம்ஹெச் 17 பற்றி தான். அது வந்து பார்ட் 4. இது வந்து பார்ட் 5. சென்றது வந்து 4வது பாகம். இன்று வந்து இப்போது நான் இந்த வீடியோ ஷூட்டிங் பண்ணுறது 5வது பாகம். ஓகே பார்ட் 5. ஸோ இந்த வீடியோவோட நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, என்ன ஃபோட்டோஸ்லாம் நான் இந்த வீடியோவில் நான் வந்து வியூவர்ஸ் பார்க்குறதுக்கு நான் வந்து எல்லாம் வைக்க போகிறேன்னா, இந்த சேம் பிளேஸ், இந்த பிளேஸ் தான். ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக்கி இந்த கல் மட்டும் தெரிகிற மாதிரி இதில் நான் ஒட்ட போகிறேன். இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் கரண்ட் சாக்கெட்டா. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இது பரவாயில்ல, இது இருந்துட்டு போகுது. நான் ஃபோட்டோஸ்லாம் இந்த பக்கம் ஓட்டுறேன். அதில் வைக்கிறது என்லாச் பண்ணால் அந்த கல் மட்டும் அப்படியே தெரியும் அழகாக. ஸோ வெள்ளையாக இருக்கும். இந்த சென்டர் வீடியோவில் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ இப்போ ஃபோட்டோஸ் ஓட்டுறேன் இன்னைக்கு. எத்தனை பேசஞ்சர்னு இந்த லாஸ்ட் வீடியோ பட்போலியெல்லாம் சொல்லிட்டேன், எல்லாம் விளக்கமாக சொல்லிட்டேன். எந்தெந்த நாட்டு பேசஞ்சரு எத்தனை பேர் ஏறினாங்கன்னு. ஸோ எல்லா விளக்கம் நான் சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கு பிறகு இன்றைக்கு நான் வந்து ஃபோட்டோஸ் நான் வைக்க போகிறேன். ஓகே, பேசஞ்சரோட ஃபோட்டோஸு. இதெல்லாம் வந்து நான் எடுத்தது வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எடுத்தேன். ஆனால் இதுக்கு முன்னே 1.5 வருஷம் இருக்கும், 2 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இது நான் ஜெயலலிதா ரெசிபிஸ் யூடியூப் சேனல் தொடங்கின பிறகு அப்போது நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்த இந்த எம்ஹெச் 17 பேசஞ்சரோட லிஸ்டெல்லாம் நான் ஃபோட்டோவெல்லாம் எடுத்தேன். அது வந்து சில காரணங்கள்னால சில ஃபோட்டோஸு அது இப்போ எடுத்து இதெல்லாம் வந்து நான் ஃபோட்டோஸோடு அப்படியே நான் ஃபோட்டோ கலரில் சேவ் பண்ணி ரொம்ப நாள் வச்சுருக்க முடியல. வச்சேன், அதில் சிலது தான் வச்சுருக்கேன். சிலதெல்லாம் வந்து ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆனதுனால, ஏன்னா நான் யூடியூப்பில் சமையல் வீடியோ போடுறேன்ல, ஸோ இப்போ அதெல்லாம் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆனதுனால அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் டிலீட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் அதில் வந்து பேசஞ்சர் லிஸ்ட்டு இது வந்து பேசஞ்சர் லிஸ்ட்டில் எலிசபெத் லைட்டி அது அறவே இல்லை பேசஞ்சர் லிஸ்ட்டில். ஆனால் சூசன் பேர் இருந்துச்சு. அது நான் ஃபோட்டோவோட அவங்க ஃபோட்டோவுக்கு கீழே சூசன்னு இருக்குது. சூசன் ஹார்டர்னு இருக்குது. குயின்ஸ்லாண்டில் உள்ளவங்க சூசன், SUSAN, சூசன் ஹார்டர், HORDER, ஹார்டர், குயின்ஸ்லாண்டில் உள்ளவங்க. இவங்க ஃபோட்டோவும் இவங்களோட பேர் எல்லாம் அப்படியே நான் பேசஞ்சர் லிஸ்ட்டோடு நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபோட்டோ கலரில் வச்சுருந்தேன். அப்புறம் இன்னொருத்தங்க அவங்களுக்கு சூசனுக்கு பக்கத்துலேயே ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பேருக்கு பக்கமாக இட்மார் எவ்னான்னு இருக்குது, விக்டோரியான்னு இருக்குது. விக்டோரியான்னு இடம் இருக்கா உலகத்தில் தெரியல, எந்த நாடுன்னு தெரியல. விக்டோரியான்னு இருக்குது, ITAMAR, ஐட்டமார், ABNON, எவ்னான்னு இருக்குது. எவ்னான் சரியா ஸ்பெல்லிங் சரிதான் நினைக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு முன்னே பார்த்தேன். ஸோ இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணி என் ஃபோட்டோ கேலரியில் வைக்கிறப்ப எலிசபெத் லைட்டியில் அது பரவாயில்ல, ஆனால் சூசன் பேர் இருந்துச்சு. ஆனால் இப்போ போய் பார்க்குறேன் சூசன் பேர் இல்லை, சூசன் பேரும் இல்லை. அந்த சூசன் ஹார்டர் குயின்ஸ்லாண்டில் உள்ள லேடியோட பேரும் ஃபோட்டோவும் இல்லை. மற்றவங்களெல்லாம் இருக்குது. ஐட்டமார் எவ்னான்னு இருக்குது. விக்டோரியா இடத்துல உள்ளவர் இவங்க வந்து மெயிலில், அவங்க வந்து சூசன் ஃபீமேல். ஸோ இப்போ இந்த 2 பேரும் லிஸ்ட்டு வந்து இப்போ நான் செக் பண்ணுறப்ப இன்டர்நெட்டில் இந்த 2 பேரோட
சூசனும் அந்த இட்மாரும், இவங்க 2 பேரோட பேர் லிஸ்ட்டும் இல்லை. நான் எல்லாம் தேடி பார்த்துட்டேன். இந்த 2 பேர் மட்டும் மிஸ் ஆகுது. 1.5 வருஷம் முன்னே இருந்துச்சு, இப்போ இல்லை. இட்மார் அது நான் பேர் உள்ளவர் விக்டோரியான்னு இருக்குது. விக்டோரியானா என்ன இடம்? விக்டோரியானா என்ன இடம்? உலகத்தில் விக்டோரியான்னு ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கா தெரியல. ஆனால் இவங்க வந்து சூசன் வந்து குயின்ஸ்லாண்டில் உள்ளவங்க. ஓகே, இதை நான் விளக்கமாக சொல்லிடுறேன். ஆனால் இப்போ நான் இது வந்து நான் இந்த பேர் வந்து இன்டர்நெட்டில் 1.5 வருஷத்துக்கு முன்னே இந்த சூசனும் இந்த இட்மார் பேரும் பேசஞ்சர் லிஸ்ட்டில் இந்த 2 பேரும் இருந்துச்சா இல்லையான்றதுக்கு ப்ரூஃப் வந்து நான் ஷார்ட் ஸ்க்ரீன் பண்ணி வச்சதை நான் உங்ககிட்ட நான் இப்போ காட்டுறேன். என்னோட வீடியோ இருக்குதுல்ல, பழைய வீடியோ இங்கே இருக்குதுல்ல, 1 வருஷத்துக்கு முன்னே அப்லோட் பண்ண வீடியோ. அதில் ஒரு சமையல் வீடியோவில் ப்ரௌன் ஃப்ரீட்டர் ஃப்ளா ரெசிபி, என்னோட வீடியோ லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வீடியோ இருக்கும். அதில் ப்ரௌன் ஃப்ரீட்டர் ஃப்ளா ரெசிபின்னு இருக்கும். அதில் வந்து நான் MH17 பேசஞ்சரோட லிஸ்ட்டு அந்த பேருங்கள்லாம் நான் அங்கெல்லாம் ஒட்டி வச்சுருப்பேன். இப்போ நான் வந்து முதல்ல நான் போய் தேடுனேன். போய் என்னோட வீடியோ, பழைய வீடியோ, அந்த வீடியோவை போய் தேடி அந்த வீடியோவை நான் தட்டி அந்த வீடியோவை ப்ளே பண்ண விட்டு அதில் வந்து அந்த ப்ரௌன் ஃப்ரீட்டர் ஃப்ளா ரெசிபி அந்த டைட்டிலில் உள்ள அந்த வீடியோவை நான் தட்டி ப்ளே பண்ண விட்டு அதில் உள்ள அந்த பேசஞ்சரோட லிஸ்ட்டு ஃபோட்டோவோட உள்ளது இருக்குதுல்ல, அதை அப்படியே ஷார்ட் ஸ்க்ரீன் பண்ணிட்டேன். ஷார்ட் ஸ்க்ரீன் பண்ணி அந்த பேசஞ்சரோட ஃபோட்டோ எழுத்தோட என் ஃபோட்டோ கேலரியில் வச்சுருக்கேன். இப்போ அதுதான் வந்து இன்னும் இதுக்கு பிறகு நான் இங்கே இந்த இடத்துல நான் ஒட்ட போகிறேன். ஓகே, இதெல்லாம் தெரியாது இங்கே மட்டும். ஓகே, நீங்களே பார்க்கலாம், ப்ரூஃப் இருக்குது. நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சா என்னோட அந்த ஒரு வீடியோ இருக்குது ப்ரௌன் ஃப்ரீட்டர் ரெசிபி, அதில் போய் பாருங்கள். ஓகே, அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதாரம் இருக்குது. அந்த அம்மா சூசனோடைய இட்மாரோடையும். இட்மாரோட வந்து விக்டோரியாவில் உள்ளவரான். விக்டோரியானா யார்? விக்டோரியானா என்ன இடம்? உலகத்தில் அந்த இடம் இருக்கா? எனக்கு ஒன்றும் தெரில. ஸோ அப்போ அந்த பேர் உள்ள பேசஞ்சர் வந்து ஏறியிருக்காங்க. முந்தி இன்டர்நெட்டில் இருந்துச்சு, இப்போ இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணேன், என்னோட வீடியோ, பழைய வீடியோ 1 வருஷத்துக்கு முன்னே உள்ளது, நான் அந்த ப்ரௌன் ஃப்ரீட்டர் ரெசிபி அந்த சமையல் வீடியோவில் அந்த சமையல் முடிஞ்சிட்டு கடைசியில் நான் எல்லாம் பேசஞ்சரோட லிஸ்ட்டு எழுத்தெல்லாம் இல்லை நினைக்கிறேன். நான் வந்து இந்த ஃபோட்டோ மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். அதில் நீங்கள் பார்க்கலாம். அதுலேருந்து தான் இப்போ எடுத்து நான் ஷார்ட் ஸ்க்ரீன் பண்ணி இப்போ நான் அங்கே மட்டும் போகிறேன். நீங்கள் போய் இப்போ இன்டர்நெட்டில் செக் பண்ணுறீங்க, அந்த பேர் இல்லைன்னா இப்போ அதுக்கு வந்து ப்ரூஃபாக எந்த பேர் இருக்குதோ அங்கே இருக்குது சூசன். இதான் இவங்களோட ஃபோட்டோவோட அவங்க பேரும் கீழே இருக்குது. பேசஞ்சர் லிஸ்ட்டில் நிறைய உள்ள குரூப் பேசஞ்சர் லிஸ்ட்டு. அப்புறம் 3 பேர் உள்ளது, 4 பேர் உள்ளதா, 3 பேர் உள்ளதா வர மாட்டேது. எல்லாம் நான் ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்குறதுக்கு தான். ஓகே, இன்டர்நெட்டில் போடுறவங்க இந்த மாதிரி போட்டு எடுக்கக்கூடாது. எடுத்தாலும் இப்போ நம்பரை மாற்றி வைக்கிறாங்களா? அது அப்புறம் இப்போ நான் நேற்று போய் பார்த்தேன். பேசஞ்சர் லிஸ்டெல்லாம் ஆரம்பத்தில் நான் எப்போ பார்த்தனோ அந்த பேசஞ்சர் லிஸ்ட்டு நான் வந்து ஷார்ட் ஸ்க்ரீன் பண்ணி வச்சு அதை தான் வந்து நான் இப்போ 2 நாளுக்கு முன்னே ஒரு வீடியோ பார்ட் 4 வீடியோ போட்டேன்ல, அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். படித்தேன்ல பேசஞ்சர் லிஸ்டெல்லாம் படித்தேன்ல, அதில் வந்து நான் சொன்னது வந்து எல்லாமே முதல் தடவை நான் இன்டர்நெட்டில் பார்த்தது. அதுக்கு பிறகு உள்ளது நான் வந்து எழுதி வைக்கல. எப்போவுமே ஒருத்தங்க போய் திடீர்னு இன்டர்நெட்டில் பார்த்தா உண்மையானது இருக்கும். அதுக்கு பிறகு போய் பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லாம் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ கூட பார்த்தா இன்றைக்கும் நேற்றும் பேசஞ்சரோட லிஸ்டெல்லாம் வந்து மாறி போய் கிடக்குது. இப்போ நெதர்லாண்டில் வந்து இந்த 154 ரொம்ப குறைவாக இருக்குது. இதில் கூட அதில் குறைச்சி இதில் குறைஞ்சி இதில் கூட அப்படியே குறைஞ்சி கூடியும் குறைஞ்சுமா வருது. இது என்ன கணக்குன்னு நான் பண்ணி வந்து இப்போ வீடியோவில் நான் பேச முடியும். ஸோ
சொல்லுங்க. ஏன்னா இப்போ லிஸ்ட்டு நம்பர் இந்த லிஸ்ட்டு பேசஞ்சரையே லிஸ்ட்டு பேசஞ்சர் அளவையே வந்து எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்கள. அது யார் எழுதுன்னு தெரியல. எல்லா லிஸ்ட்டோட ஒன்றா வருது. முதல்ல நான் பார்த்தது நெதர்லாண்ட்ஸ் 193 பேசஞ்சர்னு சொன்னல. இது ஆஸ்திரேலியா 27 பேசஞ்சர், பெல்ஜியம் 4, கனடா 1, ஜெர்மனி 1, இந்தோனேஷியா 12, மலேசியா 43, நியூசிலாந்து 1 ஒரு பேர், பிலிப்பைன்ஸ் 3, யுனைடெட் கிங்டம் 10, எல்லாம் மொத்தம் வந்து 298 298ன்னு சொன்னல. பேசஞ்சர் லிஸ்ட்டு சொன்னல முந்தா நாள் 2 நாளைக்கு முன்னே. அதுதான் வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறது. இதைத்தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு பிறகுன்னு போய் பார்க்குறப்பெல்லாம் மாறி இருந்துச்சா அதை நான் வந்து கணக்கெடுக்க முடியாது. ஓகே, நான் இப்போ நான் யூடியூப்பில் பேசுனேன்ல, உண்மையே சொல்லணும்ல. அப்புறம் நான் போய் சொல்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க, வியூவர்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, அதனால நான் சொல்கிறேன். ஓகே, இதுக்கு பிறகு வந்து இப்போ நான் வீடியோவில் நான் ஓட்டு போகிறேன். இங்கே இந்த இது பேசஞ்சரோட ஃபோட்டோஸு. அது பிறகு ஸ்டார்ட் இது முடிச்சுதான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்புறம் வீடியோ முடிஞ்சிடும் அப்படி. ஓகே, MH17 இவர் கேப்டன் இருக்கார்ல, யூஜின் சூஜின் லியோங். MH17 பைலட் ஏர்பிளேனை ஓட்டிக்கிட்டு மலேசியாவில் இருந்து நெதர்லாண்ட்ஸுக்கு போனவர் இருக்கார்ல, இந்த பைலட் சீனா கிறிஸ்டியனு. இவர் வந்து இவரோட பாடியை, அதாவது பாடி இல்லை, ஏன்னா உடம்பு கிடைக்கல, அந்த தான் கிடைச்சிருக்குது, எலும்பு கூட, அப்புறம் அந்த சாம்பலை கொஞ்சம் கிடைச்சிருக்குது. யூஜின் சூவோட உடம்பு வந்து சாம்பலை எங்கே தகனம் பண்ணியிருக்காங்கன்னா சிரம்பானில், நீலாயில் அந்த இடத்துல எந்த இடத்துல புதைச்சாங்கன்னா அவரோட சாம்பல் பெட்டியோட சிரம்பானில் வந்து அது ரெஸ்டிங் பிளேஸ்னு போட்டிருக்கு இன்டர்நெட்டில். அவர் ஓய்வு எடுக்கிற இடம் அது வந்து எந்த இடம்னா ஜியாஓ அண்ட் மெமோரியல் பார்க் நீலாய். ஸோ இங்கே தான் வந்து அவர் உடம்பு வந்து தகனம் பண்ணியிருக்காங்க. இவர் இருக்கார்ல, இவர் இருக்கிற இடம் இல்லை, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க மனைவி பிள்ளைங்கள்லாம். இவர் இருந்த இடம் இந்த யூஜின் சூ அந்த சமயத்தில் 2014 தாமான் ஸ்ரீ கார்கோசா சிரம்பான் 2. நாங்கள் இருக்கிற பக்கம் தான், அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி வீடு. ஓகே, இப்போ அந்த இவர் வந்து இப்போ யூஜின் சூவை இவரோட இடம் தகனம் பண்ண இடத்த நான் சொல்லிட்டேன். இவர் இருக்கல ஒன் அம்ரான் பைலட், அவரோட உடம்பை வந்து எங்கே வந்து அவரோட ஆஷை வந்து சாம்பலை எங்கே பதிச்சிருக்காங்கன்னா கோலம்பூரில். இப்போ இதுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன், கண்டினியூ பண்ணுறதா எது பண்ண போகிறேன், இதில் இருந்து பேசஞ்சர் லிஸ்ட்டு போகும்.